வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சிம்மம் ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக மிகவும் தைரியமான ஒரு மனிதர்களாக விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். யாரிடம் வேண்டுமானாலும் சண்டையிடுவார்கள். ஆனால் தேவையில்லாமல் சண்டை போட மாட்டார்கள். நேர்மை அந்த ஒரு இடத்தில் இருக்குது அப்படின்னா அது யாராக இருந்தாலும் நிச்சயமாக சண்டையிடக்கூடிய ஒரு நபராக இந்த சிம்மம் ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி நிச்சயமாக நிற்பார்கள். தலைமைத்தன்மை கொண்ட ஒரு மனிதராக எப்பொழுதுமே விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு குடும்பத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்பொழுதும் விளங்குவீங்க. இந்த அளவுக்கு உங்களுக்குள்ள சில சிறப்புத்தன்மைகளானது இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் இந்த சிம்மம் ராசி நண்பர்களுக்கு மிகவும் ஒரு வழியை கொடுத்து கொண்டே இருக்கும். அது என்ன தெரியுமா? நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ளாத மனிதர்கள். முக்கியமா உங்களுடைய குடும்பங்கள். குடும்பத்திற்காக நீங்கள் கோடிக்கணக்காக உங்களுடைய உழைப்பை முழுவதையும் நீங்க கொட்டி தீர்ப்பீங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும். குடும்பம் நல்லா இருந்தா நாமளும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்காக எவ்வளவோ பணம், எவ்வளவோ அளவுக்கு உங்களுடைய உடலை நீங்க சிதைப்படுத்தி கொண்டு உங்களுடைய குடும்பத்திற்காக உழைப்பீங்க. ஆனால் அதை ஒருபோதும் உங்களுடைய குடும்பம் உங்களை நினைத்து கூட பார்க்காது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. அதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் பார்க்க போகிறோம். சிம்மம் ராசியை இதுவரை பாதித்த நபர்கள் யார் தெரியுமா? சிம்மம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில நபர்கள் சில மிக பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார்கள். அவர்கள் குடும்பத்தில் இருந்த நபர்களாக இருப்பார்கள். அதுவும் உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரர்கள். அவர்கள்தான் இந்த மாதிரி வேலைகளை உங்களுக்கு நிச்சயமாக செய்திருப்பார்கள். நம்பிக்கை வைத்த நண்பர்கள் உங்கள் உடனே இருப்பார்கள். உயிருக்கு நீதான் என் உயிர், உனக்காண்டி என்னன்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களை உங்களுடன் இருந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி இருப்பார். இதனால் நீங்கள் மிகவும் மனசானது நொந்து அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டு இருப்பீங்க. இந்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் உங்களை மிகவும் பாதித்திருப்பாங்க. இருந்தாலும் அந்த ஒரு நபர்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகாம நீங்க உங்க கூடவே வச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா, கெடுதல் பண்றது அவனுடைய குணம், அதை ஏற்றுக்கொள்வதுதான் என்னுடைய குணம் அப்படின்னு நீங்கள் எப்பொழுதும் அந்த ஒரு இடத்தில் கூட தலைமை ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக நிச்சயமாக இருப்பீங்க. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் நிச்சயமாக உங்களுக்கு போயிருக்கும். ஒரு காலத்தில் உங்களுடைய குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து வாழ்ந்து கொண்டு நீங்க வந்திருப்பீங்க. ஆனால் இப்பொழுது இடைப்பட்ட காலங்களில் ஒன்றாக இருந்திருக்க மாட்டீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் எதற்காக ஏற்படுகிறது என்று தெரியாது. இருந்தாலும் வாக்குவாதங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஆனால் ஒரு கட்டத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு மாறி இருக்கும். இல்லைன்னா இதுக்கு அப்புறம் கூட மாறலாம். அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டு இருக்கு. அதன் காரணமாக குடும்பத்தில் ஒற்றுமையானது குறைந்து விட்டது. இதற்கு முன்பு எப்படி உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் வாழ்ந்து வந்தீர்களோ அந்த ஒரு ஒற்றுமை இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் கிடையாது. இதனால் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒரு முழு தீர்வு எப்பொழுது கிடைக்கும் என்று நீங்களும் பார்த்து கொண்டுதான் இருப்பீர்கள். இருந்தாலும் அந்த ஒரு தீர்வானது கிடைக்காமல் உங்களை இன்னும் பெரிய ஒரு பிரச்சனைகளில் உங்களை ஆழ்த்தி கொண்டே இருக்கும். அதன் காரணமாக குடும்பத்தில் ஒற்றுமையானது குறைந்திருக்கும். யாரால் இந்த குடும்பம் இரண்டாக பிரிந்ததுன்னு தெரியுமா? சில நேரங்களில் ஒரு மூன்றாவது நபர் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருப்பார். அவர் உறவினராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், அல்லது வெளியில் இருந்து வந்த ஒருவராக கூட இருக்கலாம். ஆனால் அவரின் வார்த்தைகள் காரணமாக குடும்பத்தில் இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் கூட பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கும். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நிச்சயமாக கொடுத்திருக்கும். நீங்களும் எவ்வளவோ அளவுக்கு காலில் விழுகாத குறைய அளவுக்கு உங்களுடைய கணவனிடமோ மனைவியிடமோ நீங்கள் முடிந்த அளவுக்கு கெஞ்சி பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டு இருவரும் பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கும். அவரின் வார்த்தைகள் காரணமாக மட்டுமே இதெல்லாம் நடந்தது. இது ஒரு பக்கம் நடந்தாலும் உழைப்பை புரிந்து கொள்ளாத மனைவி மற்றும் குழந்தைகள் மற்றொரு பக்கம். இந்த சிம்மம் ராசியில் சிலர் நண்பர்கள் இருப்பார்கள். நீங்கள் குடும்பத்திற்காக மிகவும் உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. பணம் சம்பாதிக்க நேரம் பார்த்து உழைத்து கொண்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய குடும்பம் அந்த அளவுக்கு கடன் வாழ்க்கை, பணம் இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அதனால உங்களுடைய குடும்பம் எந்த விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்க கூடாது என்று உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உழைத்து கொண்டிருப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகள் அந்த ஒரு உழைப்பை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் உங்கள் மீது தேவையில்லாத மன வருத்தம் அடைவது, எங்கள் கூட நீங்க நேரத்தை செலவிட மாட்டீங்க அப்படின்னு சண்டையிடுவது, தேவையில்லாத சண்டைகளை உங்களுடைய குடும்பத்திற்குள் உருவாக்குவது, அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை, இவையெல்லாம் உருவாகி உங்களுடைய வாழ்க்கையை பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். அடுத்ததாக மறக்க முடியாத துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். சில சிம்மம் ராசி நண்பர்களுக்கு
சில சம்பவங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாததாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நிறையாவே இருக்கும். ஆனால் முக்கியமான ஒன்றை கூறுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் நடந்து ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம் உங்களுடைய மனதில் ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். அது குடும்பத்தில் நடந்த ஒரே ஒரு தகராறு. உங்களுடைய குடும்பத்திற்குள் சண்டை வருவது சகஜம்தான். ஆனால் அந்த மூன்றாவது நபரால் உங்களுடைய குடும்பத்திற்குள் ஏற்பட்ட ஒரு சண்டை, அதை உங்களால் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சண்டையாக இருக்கும். நம்பிய மனிதர் உங்களுக்கு செய்த துரோகங்கள். மூன்றாவதாக ஒரு பெரிய இழப்பு. அதுவும் உங்களுக்கு பிடித்த நபரோ விரும்பிய நபரோ யாராவது ஒருவரை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க இழந்திருப்பீங்க. இது மூன்றும் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில நிகழ்வுகளாக நிச்சயமாக இருக்கும். இந்த சிம்மம் ராசி பெண்கள் சந்தித்த துரோகங்கள் என்ன தெரியுமா? சிம்மம் ராசி பெண்களுக்கு வாழ்க்கையில சில கடுமையான அனுபவங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஒருவரை முழு நம்பிக்கையுடன் வாழ்க்கையில ஏற்று கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு மனிதர் ஒரு கட்டத்தில் அந்த ஒரு நம்பிக்கையை உடைத்திருப்பார். இதனால் உங்களுக்குள்ள மனவேதனை, நம்பிக்கை இழப்பு, வாழ்க்கையில குழப்பங்கள் இவையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் கூட நீங்கள் முழித்துக் கொண்டிருப்பீங்க. இந்த சிம்மம் ராசி ஆண்கள் சந்தித்த துரோகங்கள் என்ன தெரியுமா? சிம்மம் ராசி ஆண்களுக்கும் சில நேரங்களில் நம்பிக்கை துரோகங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஒரு நண்பர், ஒரு தொழில் பங்குதாரர் அல்லது உறவினர், இந்த நபர்களில் யாரோ ஒருவர் உங்களை ஏமாற்றியிருப்பார். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனவலியை கொடுத்திருக்கும். ஏன் இதெல்லாம் நடந்ததுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த கேள்வி பல சிம்மம் ராசி நண்பர்களின் மனதில் நிச்சயமாக இருக்கும். ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சோதனைகள் வந்தது? இதற்கு காரணம் உங்களுடைய கிரகநிலைகள் தான். இந்த சிம்மம் ராசி அதிபதி சூரிய பகவான். சூரியன் சில காலங்களில் சனி மற்றும் ராகு கிரகங்களின் தாக்கத்தால் பல சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதனால தான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்னவென்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு சிம்மம் ராசி வாழ்க்கையில மெல்ல மெல்ல நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஆரம்பிக்கும். இதற்கு காரணம் சூரியன் மற்றும் ஒரு கிரகங்களின் நல்ல ஒரு நிலைகள். இதனால் மட்டுமே நல்ல மாற்றங்களானது ஏற்படும். குரு பகவானின் கிரகங்கள் நல்ல ஒரு நிலையில் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. குரு பகவானும் சூரிய பகவானும் உங்களுக்கு சாதகமாக செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். இதனால் விலகியவர்கள் மீண்டும் உங்களை தேடி வந்து விடுவார்கள். முன்பு உங்களை விட்டு விலகிய சில நபர்கள் மீண்டும் உங்களிடம் பேச வரலாம். அவர்களை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பது உங்கள் கையில் இருக்கும். ஆனால் அவர்களை மீண்டும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இதற்கு காரணம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள். அவர்கள் உங்களுடைய மதிப்பை இப்போது புரிந்து கொண்டு உங்களை தேடி வருவாங்க. இதுவரைக்கும் இதற்கு முன்பு உங்களுடைய மதிப்பை பற்றி அவர்கள் தெரியாமல் புரியாமல் இருந்திருப்பார். இந்த ஒரு நேரத்தில் உங்களை பற்றி புரிந்து அறிந்து உங்களை தேடி வந்திருப்பார். அவரை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுப்பது நீங்களாக மட்டுமே இருக்க முடியும். வாழ்க்கையில முக்கியமான நபர்கள் உங்களை சந்திப்பார்கள். முன்பு உங்களை ஆதரித்த சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு நபராக இருப்பாங்க. அவங்க உங்களுடைய உண்மையான நண்பர்கள். குடும்பத்தில் உங்களை புரிந்தவர்களாக இருப்பார்கள். உங்களை நம்பியவர்களாக இருப்பார்கள். இந்த நபர்கள் உங்களுக்கு மிகவும் பெரிய பலமாகவே இருந்து கொண்டு இருந்தாங்க. இது வரைக்கும் இருப்பாங்க. இதற்கு முன்பாகவும் இருந்தாங்க. அதனால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு ஸ்டேஜை உங்களால் அடைய முடிந்தது. இல்லை அப்படின்னா அடைய முடியாமலே உங்களுக்கு போயிருந்திருக்கும். மனைவியின் புரிதல்கள். முன்பு உங்களுடைய உழைப்பை முழுமையாக புரிந்து கொள்ளாத மனைவியாக இருந்த உங்களுடைய மனைவிகள் இப்போது உங்களுடைய முயற்சியை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. இதுவரைக்கும் உங்களை பற்றி தெரியாதவர்கள் இனிமேல் தெரிந்து கொள்வார்கள். ஒரு குறிப்பிட்ட சம்பவம் உங்களுக்கும் சரி அவர்களுக்கும் ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் அப்படின்னா பணங்கிறது எவ்வளவு முக்கியம், உங்களுடைய வேலைங்கிறது எவ்வளவு முக்கியம், உங்களுக்கு அந்த ஒரு வேலையை பார்த்து வரும் பொழுது எந்த அளவுக்கு நீங்க டயர்ட் ஆகுவீங்க அப்படிங்கிறது என அனைத்தையுமே இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மனைவியானது புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்வார்கள். அவருடைய மனநிலையும் இந்த ஒரு நேரத்தில் மாறிவிடும். இதனால் உங்களுடைய குடும்பத்தில் அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளுக்கும் மாற்றங்களானது உண்டாகும். முன்பு உங்களுடைய பேச்சை கேட்காமல் இருந்த குழந்தைகள் மெல்ல மெல்ல உங்களுடைய ஆலோசனையை இந்த ஒரு நேரத்தில் மதிப்பார்கள். உங்களுடைய அனுபவத்தை புரிந்து கொள்வார்கள். உங்களுடன் சேர்ந்து அவர்களும் நிற்பார்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். கிரகநிலையில் சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன தெரியுமா? இந்த நாளுக்கு பிறகு உங்களுடைய கிரகநிலைகள் மன அமைதி, நல்ல வாய்ப்புகள், குடும்பத்தில் ஒற்றுமை இவற்றை தர ஆரம்பிக்கும். எனவே உங்களுடைய அதிபதி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய திருப்பு முனைகள் என்ன அப்படின்னா, சூரிய கிரகம் உங்களுக்கு ஒரு புதிய தைரியத்தை கொடுக்கும். நீங்கள் தன்னம்பிக்கையுடன் முடிவெடுங்கள். முடிவெடுத்தீங்க அப்படின்னா அது வெற்றியை நோக்கி செல்லும். வாழ்க்கையில் முன்னேற புதிய வாய்ப்புகளை நீங்கள் காண்பீர்கள்.
உங்களுடைய மதிப்பை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களை தேடி வரும். எனவே இதையெல்லாம் கொடுப்பது உங்களுடைய அதிபதி சூரிய பகவானால் மட்டுமே இருக்கும். எனவே எந்த விதமான முடிவுகள் எடுத்தாலும் எதை செய்தாலும் உங்களுடைய முழு தன்னம்பிக்கையுடன் இந்த சிம்மம் ராசி அன்பர்கள் எடுத்தார்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடுமாம். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களானது இருக்கிறது. நல்ல காலம் வந்தாலும் சில நாட்களில் சில விஷயங்களில் நம்ம கவனத்தை வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. ஈடுபட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கும். எல்லோரையும் உடனே நம்ப வேண்டாம். எல்லாரையும் நம்பாமல் யாரை நம்பினால் நல்லது நடக்குமோ அவர்களை மட்டும் நம்புங்கள். அதுவே உங்களுக்கு போதுமானது. பொறுமையை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமாக வேண்டும். இந்த ஒரு நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமானது இருக்கிறது. இந்த சிம்மம் ராசி நண்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று சூரியனை நோக்கி நீர் அர்ப்பணம் செய்ய